என்ன அப்படி பாக்குற? காயத்ரி, நான் நிஜமாவே ரொம்ப நல்லவன். என் போராத காலம் இதையெல்லாம் நானே சொல்லிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். உலகத்துல எந்த புருஷன்தான் பொண்டாட்டிக்கு இப்படி காய்கறி எல்லாம் வெட்டி கொடுப்பான் சொல்லு? நீ ஓகேன்னு சொல்லு, ஒரு நாள் உன்னை உட்கார வச்சு நானே சமைச்சு போடுறேன். நீங்க நல்லவர் தாங்க, எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா சில விஷயங்கள்ல ரொம்ப கண்மூடித்தனமா நடந்துக்கிறீங்களேன்னு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அது என்ன சில விஷயம்? செல்லம்மா விஷயம். ஓப்பனா சொல்ல, இதுல என்ன கெட்டு போச்சு? நான் அப்படிதான் இருப்பேன் காயத்ரி. இனிமே நான் மாறுவேன்னு நினைக்கல. அவளை நினைச்சாலே எனக்கு கோபம், வெறுப்பு, இது எல்லாத்துக்கும் மேல ஏதோ ஒண்ணு புதுசா பெருசா என் மனசுக்குள்ள பூதாகாரமா எழுந்திருச்சு நிக்குது. அவ என் கழுத்துல வச்ச கத்திய நான் திருப்பி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா ஏன் நினைப்பு, என் குழந்தைங்க மட்டும்தான் அவ இல்ல. அதனாலதான் சும்மா விட்டேன். சார், யாருங்க? சார் வடமலைங்கிறது நான் தான் சார். உங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு, ஒரு சைன் பண்ணுங்க. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. டைவர்ஸ் வேணுமா? நான் சொல்லல? அவ அப்படிதான். எல்லாரும் உடம்பாலையும் உயிராலையும் ஆனவங்கன்னா அவ மட்டும் திமிரால ஆனவ காயத்ரி. நம்மள யார் என்ன கேக்குறது, நம்மள யார் என்ன பண்ண முடியுங்கிற மெதமிஞ்சி கிடக்கிற கர்வம். நோட்டீஸ் அனுப்புறாளாம், நோட்டீஸ். சீண்டுவன் நினைக்கிற இத தூக்கி குப்பையில போடு. ஆமா, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கன்னா சட்டப்படி நாமளும் பதில் அனுப்பணும்ல? எனக்கு என்ன கவலை, விவாகரத்துல தர முடியாதுன்னு பதில் அனுப்பிச்சிடுறேன். என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. படபடப்பா இருக்கும்போது எதையும் செய்ய வேண்டாம். ஏய், உனக்கு புரியுதா? இதெல்லாம் ஒரு டெக்னிக் டி. இவ நோட்டீஸ் அனுப்பி அதுக்கு நான் ஒத்துக்கிட்டு டைவர்ஸ் ஆயிட்டா குழந்தைய கேட்க முடியாதுல்ல? அதுக்காக பண்றாடி இந்த டிராமா. என்ன இழிச்ச வாய் நினைச்சிட்டாளா? அவ எக்க எடுக்கட்டு ஒளியட்டும், எனக்கு அதை பத்தி அக்கறை இல்ல. ஆனா என்னோட குழந்தைங்கள இவகிட்ட இருந்து மீட்காம நான் ஓய மாட்டேன்டி. இரு, இப்பவே பதில் அனுப்பிடுறேன். முடியாதுன்னு சொல்றதுக்கு நல்ல நேரம் பார்க்க தேவையே இல்லை. ஏன் நான் ஏன் அனுப்பணும்? அவ எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சா, நானும் பதிலுக்கு நோட்டீஸ் தான் அனுப்பணுமா? ஏண்டி, வீட்டுக்கு எதிரில தான் இருக்கா, அவளுக்கு தகவல் சொல்றதுக்கு எதுக்கு தேவையில்லாம ரெஜிஸ்டர் போஸ்ட் ஒரு தண்ட செலவு? வேணாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இது பாரு, நீயே நேரா போயிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துரு போ. ஐயோ, நானா? என்னால முடியாதுங்க. ஏய், ஏன் முடியாது? இது பாருங்க, இது உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை. சும்மா தேவையில்லாம இதுல நான் தலையிடுறது நல்லா இல்லைங்க. அறிவு கட்டவள, இது உன் வாழ்க்கை பிரச்சனைடி. இல்லங்க, நீங்க முடியாதுன்னு சொல்றது எந்த வகையிலயும் என்னோட பிரச்சனைக்கு தீர்வு ஆகாதுங்க. இது உங்க முடிவுங்க, உங்க இஷ்டம். இத நான் குறையும் சொல்லல, கூடாதுன்னு சொல்லல. இதுல வீணா என்ன கோத்து விடாதீங்க. என்னால முடியாது. சரிடி, அவ்வளவுதானே? நானே போயிட்டு வரேன். என்ன இப்ப இன்னொரு பிரச்சனை வரும்? நேத்து கத்திய தூக்குனவ இன்னைக்கு அருவாளை தூக்கி பொம்பளாய நேரா நிப்பா. பரவாயில்லையா? ஏங்க எல்லாத்துக்கும் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? உங்களை யாருங்க நேர்ல போ சொன்னாங்க? அப்ப நான் போக கூடாதுன்னா நீ போ. நான் எப்படிங்க? தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீ போறியா, நான் போட்டுமா?
அவ்வளவுதானே? நானே போறேன். போய் முடியாதுன்னு சொல்றேன். அவ பத்ரகாளியாட்ட அருவாளை தூக்குவா. அவ வெட்டி நான் செத்தா நீ வெதவ. ஐயோ! கோவத்துல அவ கையில இருக்கிறத புடிங்கி நான் அவளை குத்திட்டா நான் கொலைகாரனாயி ஜெயிலுக்கு போயிடுவேன். நீ அனாதை ஆயிடுவ. விதவை ஆகுறது பெட்டரா அனாதை ஆகுறது பெட்டரா? யோசிச்சு சொல்லு. இப்ப சொல்றேன், நீ போறியா நான் போட்டுமா? வேண்டாங்க, நீங்க ஒண்ணும் போக வேண்டாம், நானே போயிட்டு வரேன். ஏய், என்ன நானே போயிட்டு வரேன் கிச்சனுக்குள்ள போயிட்டு இருக்க? அடுப்புல ஒலை கொதிச்சிட்டு இருக்குங்க. இங்க நான் கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுப்புல ஒலை கொதிக்கிறதா முக்கியமா உனக்கு? ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு வாடி. வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறியா? சீக்கிரம். நீங்க 1000 நியாயம் சொன்னாலும் எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. நானும் யோசிச்சு பார்த்துட்டேன். நீங்க அவசரப்பட்டீங்களோன்னு தான் தோணுது. இல்ல அமுதா, லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேணான்னு முடிவு பண்ண பொருள வீட்டுல வச்சிருப்போமா, தூக்கி வெளியே போடுறது இல்ல. அவர் வேண்டான்னு என் மனசு முடிவு பண்ணிடுச்சு. புருஷன்ற சொல்லி தெரியறதுக்கு நான் இன்னும் வாய்ப்பு கொடுத்தேன்னா அது எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் தான் ஆபத்து. முறைப்படியா டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா குழந்தைய கூட அது கூட வம்பு பண்ண மாட்டார்ல. அது மட்டும் இல்ல, காயத்ரி பாவம் அப்பாவி, சூதுவாது தெரியாதவ இந்த ஆள் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு இருக்கா. 1000 கஷ்டத்துக்கு நடுவுல இப்ப அவ கர்ப்பமா வேற இருக்கா. எனக்கு கிடைக்காத நிம்மதி அவளுக்கு அது கிடைக்கட்டோன்னு ஒரு நப்பாசல தான் இது செஞ்சேன். விவரம் தெரிஞ்ச உங்களையே இந்த பாடு படுத்தின அந்த மனுஷன் அந்த பொண்ணை நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க விடுவாரு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இருக்கணும்னு ஆசைப்படுற அமுதா. முறைப்படியா என்ன டைவர்ஸ் பண்ணாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவளுக்கு உறுத்துதோ இல்லையோ, சுத்தி இருக்கிற 4 பேரு சும்மா இருக்க மாட்டாங்க. வாயும் வயிறுமா இருக்கிற அவளுக்கு அன்பா ஆதரவா 4 வார்த்தை சொல்ற அளவுக்கு யாருக்கும் வக்கீல் இல்லைனாலும் வம்பு பேசுறதுக்கு மட்டும் கரெக்டா வந்துடுவாங்க. தோல்ல சாஞ்சு அழுவுறதுக்கு அவளுக்கு அவ அம்மா கூட இல்ல. குறைஞ்சபட்சம் என்னால முடிஞ்சது. குறைஞ்சபட்சம் என்னால முடிச்சது. என்ன? உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பெரிய மனசுங்க. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அவர் அவ்வளவு சுலபமா ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னு அவர் என்கிட்ட சொல்லல. ஆனா நோட்டீஸ்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரை விடுங்க, எனக்கே இது பிடிக்கலங்க. ஆமா, எதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? எனக்காகவா? எனக்கு என்னங்க யோகிதை இருக்கு? கேவலம் அவரோட மிரட்டலுக்கு பயந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை கூட போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றதுக்கு துப்பு இல்லாம பொய் சொல்லிட்டு போனவனா? எனக்கு என்னங்க அருகதை இருக்கு? காயத்ரி, நடந்ததை நினைச்சு கவலைப்படுறதுல எந்த லாபமும் இல்ல. மன்னிச்சிருங்க. வாழ்க்கை லாப நஷ்ட கணக்கு மட்டும் இல்லைங்க. தலையெல்லாம் நரைச்சு போய் தோல் சுருங்கி மூலையில சுருண்டு கிடக்கிற காலத்துல நினைச்சு பார்த்தா நமக்கே அவமானமா தெரியற மாதிரியா நம்ம வாழ முடியும்?
சத்தியமா சொல்றேங்க, உங்களை பத்தி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துட்டு இருந்திருக்கவே மாட்டேன். திரும்ப திரும்ப முடிச்சு போனதை பத்தி பேசாத. பேசணுங்க, பேசிதான் ஆகணும். முடிஞ்சு போச்சுன்னு நீங்க சொல்றீங்க, எதுவுமே இன்னும் முடியலன்னு தான் எனக்கு தோணுது. காயத்ரி, அந்த ஆளை நீ சரியா புரிஞ்சுக்கல. டைவர்ஸ் பேப்பர்ல அவர் ஏன் கையெழுத்து போடலன்னு நினைக்கிறேன். அப்படி போட்டுட்டா குழந்தைய கேட்டு வரைஞ்சு கட்டிட்டு இங்க வந்து நிக்க முடியாது பாரு. அதை தவிர வேற எந்த காரணமும் இல்லை. அவருக்கும் சரி எனக்கும் சரி, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருந்த அன்பு பாசம் இதெல்லாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதை நினைச்சுக்கிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத. என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியா வந்துட்ட. வாழ போற கொஞ்ச நாளாவது நீயாவது சந்தோஷமா இரு. சந்தோஷத்தை பத்தி நினைக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே நான் இல்லைங்க. சொல்ல போனா பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஒவ்வொரு நாளும் எப்படிரா போகுதுன்னு பயத்தோடயே வாழ்ந்துட்டு இருக்கேங்க. இதெல்லாம் பேசாத. கர்ப்பமா வேற இருக்க. தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. இந்த பாரு, ஒழுங்கு மரியாதையா கையெழுத்து போட சொல்லு. இல்லனா முதல் பொண்டாட்டி இருக்கும் போது ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவளை கர்ப்பமா வேற ஆக்கியிருக்காருன்னு கேஸ் போடுவேன்னு நான் சொன்னேன்னு போய் சொல்லுப்போம். ஐயோ, நல்லது நடக்கணும்னா மிரட்டுறதுல எந்த தப்பும் இல்லை. உனக்கு பயமா இருந்தா சொல்லு, நானே சட்டையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து நிக்க வச்சு சொல்றேன். வேணாங்க, நானே திரும்ப அவர்கிட்ட பேசுறேன். ஆனா ரொம்ப முரட்டுத்தனமா இருக்காரு. காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரே. கத்துனா கத்திட்டு போட்டோம், அதெல்லாம் நீ ஒண்ணு கண்டுக்காத. என்ன பத்தி நீ கவலைப்படாத. நீ நல்லா இரு, அது போதும். போ. என்னங்க சொல்லிட்டியா? நான் சொன்னத அப்படியே சொல்லிட்டியா? இதுல கையெழுத்து போட முடியாதுன்னு பதமா பேசிட்டியா? என்ன சொன்ன அவ? அள்ளு பேந்திருக்குமே. அவ என்னவோ பெரிய பிரைம் மினிஸ்டர் மாதிரி, நான் என்னமோ ஜனாதிபதி மாதிரி அவ ஆர்டர் போட்டு அமிச்சா நான் கையெழுத்து போட்டு அமிச்சிருவேன் நினைச்சிருப்பால. வெச்சாம்பாரு வடமல. இவளுக்குலாம் இதுதான் கரெக்ட் மெத்தடு. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒண்ணு ஷாக் ஆகி சுருண்டு விழுந்துடல. பின்ன இது பாருங்க, கையெழுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லனா முதல் சம்சாரம் இருக்கும் போதே ரெண்டாவதா ஒருத்தைய கட்டிக்கிட்டு சட்டவிரோதமா நடந்துக்கிறீங்கன்னு கேஸ் போடுறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. முதல் சம்சாரம் இருக்கும் போதே ரெண்டாவதா ஒருத்தைய கட்டிக்கிட்டு சட்டவிரோதமா நடந்துக்கிறீங்கன்னு கேஸ் போடுறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. போட்டுருவாளா? கேஸ் போட்டுருவாளா? சொல்லு, எங்கடி கேஸ் போட சொல்லு பாப்போம். இது பாருங்க, உங்களை மாதிரி அவங்க ஒண்ணு உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேசல. ரொம்ப நிதானமா ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. அவங்க கேக்குறபடி நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லதுங்க. முடியாதுன்னு முரணு பிடிச்சீங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நிமிஷம் வீட்டு வாசலுக்கு போலீஸ் வரும். இல்லன்னு மறுத்து பேசுறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு, உங்க குழந்தை என் வயித்துல இருக்கு. ஏய், என்னடி மிரட்டுற? நீயா மிரட்டுறியா இல்ல அவ இப்படியெல்லாம் உன்னை பேச சொல்லி தூபம் போட்டு அமிச்சாளா? ரெண்டுமே இல்லங்க. எது நியாயமான ரிசல்ட்டா இருக்குமோ அதத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லையே, இதெல்லாம் உனக்கு தெரியாது. தெரியறதுக்கு சான்ஸே இல்லையே. ஏங்க, நான் கிராமத்துல வளர்ந்தவதான். ஆனாலும் டெய்லி பேப்பர் படிக்கிறவதான். நாட்டுல என்ன நடக்குது, சட்டம் என்ன சொல்லுது, யாருக்கு சாதகமா இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஓ, அப்ப ஐபிசி கூட செல்லமாக தான் சப்போர்ட் பண்ணுதா? அப்படி இல்லங்க. இந்த மாதிரி கேஸ்ல பொம்பளைங்களுக்கு சாதகமா தான் இது வரைக்கும் தீர்ப்பு வந்திருக்கு. விசாரணையே இல்லாம உங்களை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு
எல்லா நியாயமும் கரெக்டா தான் இருக்கு. அப்படின்னு அவ சொன்னாலா? அவங்க சொன்னாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கும் எல்லாம் தெரியும். தயவு செஞ்சு நீங்க கையெழுத்து போட்டுருங்க. வீணா இந்த விஷயத்துல முரண்டு பிடிச்சீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் தான் ஆபத்து. முடியாதுடி. அவ என்னையும் என் குழந்தைங்களையும் பர்மனண்டா பிரிக்கிறதுக்காக தாண்டி இப்படி ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்கா. விட மாட்டேன். இப்பவே போறேன். என் லாயரை பார்த்து பேசுறேன். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்றேன். ஏங்க, என் கழுத்துல தாலி கட்டினப்போ லாயரை கேட்டுட்டு தான் கட்டினீங்களா? இப்ப நீங்க இதுல கையெழுத்து போடலன்னா உங்களை நம்பி உங்க கூட வந்த நான் தான் நடு ரோட்ல நிக்கணும். இதுதான் உங்க ஆசைன்னா அவங்க கூட மறைச்சுக்கிட்டு நின்னுக்கோங்க. அப்படி இல்ல, நான் முக்கியம், என் வயித்துல வளர குழந்தை முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னா ஒழுங்கு மரியாதை கையெழுத்து போட்டு அனுப்பி வைங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. உங்க இஷ்டம். அடி பாவிங்களா, இப்படி 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம் இடிக்கிறீங்களடி. போற போக்க பார்த்தா டைவர்ஸ் பேப்பர்ல நான் கையெழுத்து போடலன்னா என் கையெழுத்தை இவளே ஃபோர்ஜரி பண்ணி போட்டுடுவா போல இருக்கு. டேய் வடமலை, ஜாக்கிரதையா இருந்துக்க. மேடம், நீங்க போலாம். அண்ணி, இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நீ இப்படியே ரிசல்ட் வாங்காம போயிடலாம். யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாதுல்ல. அப்ப யாருக்குமே தெரியாம தப்பு பண்ணலாங்கிற? அப்படி இல்ல நீ, மனசாட்சிங்கிற பேர்ல நீங்க வலுக்கட்டாயமா உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க. அதை என்னால பார்க்க முடியல. கஷ்டம் இல்ல, கடமை. நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட். டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் பிரகாரம் இது உங்க குழந்தை இல்ல.